ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதனால் 12th தமிழ் புக்கை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருஷம் 2024 நடந்த குரூப் 2 தேர்வில் எனக்கு தெரிஞ்சு 3 வினாக்களை 12th தமிழ் புக்கில் இருந்து டேரெக்டாக எடுத்துருக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வினாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு புத்தகத்தில் இருந்தே 3 வினாக்கள் வருதுன்னா அப்போ அந்த புத்தகத்தை நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இல்லையா? சரி, எந்த 3 வினாக்கள் இந்த புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? முதல் வினா, யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதோம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது என்ன வகையான படிமம்னு கேட்டிருக்காங்க. வினை படிமமா, மெய் படிமமா, பயன் படிமமா, உருவ படிமமான்னு சொல்லிட்டு இந்த வினா 12th தமிழ் புத்தகம் 5வது லெசனு 122வது பக்கத்தில் படிமம்னு சொல்லியே இலக்கண டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதில் அனைத்து வகையான படிமங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இதே பாடத்தில் மெய்ப்படிமம் டைட்டில் கொடுத்து யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் இந்த பாடல் வரியும் இடம்பெற்றிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? மெய்ப்படிமம். அடுத்த வினா பார்க்கலாம். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? வீடனனா, ராமனனா, சுக்ரீவனா, குகனான்றது தான் இந்த கேள்வி. இது 12th தமிழ் புத்தகத்தில் 3வது லெசனில் 53வது பக்கத்தில் கம்பராமாயணன்ற டைட்டில் இருந்து இதை எடுத்துருக்குறாங்க. இந்த லெசனில் நிறையா பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு பாடலுக்கு கீழே வரக்கூடிய சொல்லும் பொருளில் அனகன் ராமன் என்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வினாவுக்கு விடை என்னது? ராமன். அடுத்த வினா என்னன்னு பார்க்கலாம். குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது டேஷ் அப்படின்றது தான் வினா. இதோட ஆப்ஷனில் சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, சீவக சிந்தாமணியா, வளையாபதியான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது 12th தமிழ் புக்கில் 6வது பாடம் 137வது பக்கத்தில் சிலப்பதிகாரத்தை ஒரு லெசனாக கொடுத்துருக்குறாங்க. இதில் சிலப்பதிகாரத்துடைய நூல் வெளியில் 3வது லைனில் பாருங்கள், ரெட் கலரில் அப்படியே அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள், குடிமக்கள் காப்பியம்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல்ல இருக்க லைனை படிங்களேன். அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமைகளாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் எனப்படுகிறது. அப்போது இந்த வினாவுக்கு என்ன ஆன்சரு? சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் காப்பியம்னு அழைக்கப்படுது. ஸோ அப்போ சிலப்பதிகாரம் தான் ஆன்சரு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 3 வினாக்களை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், டைரெக்டாகவே எடுத்துருக்குறாங்க. ஒரு இன்டைரக்டாவோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே மேலோட்டமாக பார்த்தே ஒரு 3 கொஷின் 12th தமிழ் புக்லேருந்து எடுக்கிறாங்க. அப்படின்னா அப்போது 12th தமிழ் புக்கு நாம் எல்லாம் படித்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ நிறைய நண்பர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஷினை ஸ்ட்ராங் பண்ணணும், கஷ்டமாக கேட்கணும்னு சொல்லிட்டு 12th புக்கு போகிறாங்க. நாம் தமிழில் கண்டிப்பாக 90 கொஷினுக்கு மேலே போட்டே ஆகணும். அப்போ தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் 12th புக்கை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.